அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா டிஜிட்டல் அப்படிங்கிற டாட்டாவினுடைய ப்ரைவேட் ஃபர்ம் டாடா என்இயூ, டாடா நியூ, என்இயூங்க, டபிள்யூ கிடையாது, அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப் மூலமாக என்பிஎஃப்சி லைக் ஸ்ரீராம் ஃபினான்ஸு அல்லது பஜாஜ் ஃபினான்ஸு, அதே போல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸு இந்த எல்லாரோடைய எஃப்டி ரேட்டையும் கம்பேர் பண்ணி குயிக்காகவே நீங்கள் பேங்க் எஃப்டியில் டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிக்கலாம். இதுக்கு டாடா நியூ ஆப்பு உதவுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு அதெல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ண தேவையில்ல. குயிக்காக எஃப்டியில் போட்டு கம்பேர் பண்ணி பெஸ்ட்டு எஃப்டி எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி அது மூலமாக எஃப்டி போட்டுக்கலாம். பேங்க் டெபாசிட், அதாவது இன்க்ளூடிங் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு மட்டும்தான் அந்த டிஐசிஜி இன்சூரன்ஸ் 5 லட்சம் வரைக்கும் இருக்குது. என்பிஎஃப்சியோடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்கீம் இப்போ பாப்புலராக போயிட்டுருக்கு. டாடா நியூவில் சேஃப் அண்ட் ஹேண்ட் பிக்டு எஃப்டிஸ் வித் அப் டு 9.1% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. டாட்டா மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஆனால் டாட்டாவுடைய ஆப்பை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வாங்குகிற எஃப்டிங்கிறது ரொம்ப குயிக்காக ஈஸியாக வாங்கிக்கலாம். ஒரு பேங்க்கில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது, குயிக்காக வாங்கிக்கலாம். அதே சமயம் மற்ற பேங்க்கோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். டாட்டா நியூங்கிறது உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான், புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் டாட்டா வழியாக போனாலும் அவங்க ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க ஓரளவு. பட் இருந்தாலும் நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயோ அல்லது என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனிலேயோ அல்லது பேங்க்கில் தான் நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த ஃபெப்ரவரியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்பிஐ கவர்னர் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிறதுனால ஆர்பிஐயோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ரெப்போ ரேட்டை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி கட் பண்ணார்னா டெபாசிட்டோடைய ரேட்ஸை பேங்க்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, என்பிஎஃப்சி குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பேங்க்ஸுக்கெல்லாம் சரியாக இல்லை, அதனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ரேட்டை குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆர்பிஐ ரேட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்களை அறியாமலே அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த எஃப்டிங்கிற இப்போ கிடைக்கிற 9%லாம் கிடைக்காம இன்னும் குறையும். அதனால் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் குயிக்காக கம்பேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டாடா என்இயூ ஆப்பை ஒரு தடவை செக் பண்ணுங்கள்.